நோய் வந்த புதுசில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட 40 நோயாளிகள் பெண்கள் விலை மாதர்களாக இருந்தவங்க. அந்த 40 பேர் இறந்து போயிட்டாங்க. 25,000 பேருங்கிறது வந்து நீங்கள் ஒரு சின்ன நம்பர் தான். இந்த வைரஸ் மாத்திரம் பரவ ஆரம்பிச்சதுன்னா கொரோனா எப்படி ஆச்சு? சைனாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அது வந்தது. ஒரு 2 மாதத்தில் உலகம் பூரா பரவிடுச்சு. அது மாதிரி தான் வைரஸ் பரவும். வைரஸ் எப்படின்னா உலகத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், காற்றுல இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அந்த இடத்துல அது உள்ளே இறங்கிடும். ஒரு சிசி போதை மருந்துல ஒரு சிசி ரத்தத்தை கலந்து 2 சிசி ஆக்குவாங்க. 2 சிசி ஆக்கி ஆளுக்கு 1/2 சிசி ஏற்றிக்குவாங்க. எனக்கு 1/2 சிசி, உங்களுக்கு 1/2 சிசி, அந்த ஒரே சிரிஞ்சில் அப்படி ஏற்றும் போது அந்த ரத்தத்தில் எனக்கு ஒருவேளை எனக்கு எய்ட்ஸ் இருந்துன்னு வச்சுங்க, இந்த ரத்தத்தை வச்சு நீங்கள் கலந்து இருந்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் கலந்த ரத்தம் உங்கள் உடம்பு போகிறதுலையும் போடுவோம். அது முதல்ல வந்து எய்ட்ஸ் சம்பந்தமான நோயாளிகள் வந்து என்கிட்ட இருந்தா எடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து பால்வினை நோய், உடலுறவின் மூலம் பரவக்கூடிய நோய்களை குணப்படுத்துகிற டிபார்ட்மெண்ட், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். 25,000ங்கிற ஒரு நம்பருங்கிறது வந்து சின்னதாக இருக்கலாம். அது எந்த நிமிஷம் அது பட்டுன்னு பெருகி போகும்னு சொல்ல முடியாது. வைரஸுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. அறிகுறிகள் ஒன்றுமே கிடையாது. அதுதானே அந்த எய்ட்ஸில் வந்த பிரச்சனையே அதுதானே. எய்ட்ஸ் நோயாளி உங்களாட்டம் என்னாட்டம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. ரத்த பரிசோதனை பண்ணால் தான் விஷயமே தெரியும். வணக்கம் டாக்டர். இப்போ சமீபத்தில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேசும்போது வந்து தமிழ்நாட்டில் 1,57,000 பேருக்கு மேலே எய்ட்ஸ் பாதிப்பு உள்ளானவங்க இருக்கிறாங்க. அதுவும் கடந்த 6 மாதத்தில் 25,000 பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம் அளிக்கிற தகவலாக இருக்குது. இந்த எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்குதா? எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்குதுங்கிறதெல்லாம் இப்போ அப்புறம் இருக்கட்டும். மறுபடியும் ஃப்ளேரப் ஆகுதான்றதை பார்க்கணும். ஏன்னா நடுப்பதியில் வந்து ஏறத்தாழ எய்ட்ஸை பற்றி நம்ம மறந்துட்டோம். அது என்ன காரணம்னாக்கா, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் பல பேர் சாகிறாங்க. அதில் என்ன வேடிக்கைன்னா, முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சேகர் இன்னும் உயிரோடு இருக்கார். 40 வருஷமாக உயிரோடு இருக்கார். நோயே இல்லாதவங்க கூட 40 வயசுல செத்து போயிருப்பான். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அதனால் அந்த மரணங்கள் ரொம்ப குறைச்சலாக போச்சு. எய்ட்ஸ் நோயாளிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கி பார்த்த அந்த பாசிட்டிவ் நோயாளிகள் நான் அடிக்கடி பார்க்குறேன். அவங்களாம் வந்துட்டு போகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த மருந்துமே இல்லாமல், எந்த மருந்துகளுமே சாப்பிடாமல் அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் போல இருந்துங்க. ஆனால் HIV டெஸ்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ். ஆனால் இப்போ இவர் அமைச்சர் கொடுத்தது வந்து 25,000 புது நோயாளிகள் கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. அதை கவனிக்கணும். 25,000 பேருங்கிறது வந்து நீங்கள் ஒரு சின்ன நம்பர் தான். இந்த வைரஸ் மாத்திரம் பரவ ஆரம்பிச்சதுன்னா க்ளவுட் பஸ்ட்னு சொல்கிறாங்களே, மேக வெடிப்பு, பயங்கரமான மழை, அது மாதிரி தான் கொரோனா எப்படி ஆச்சு? சைனாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அது வந்தது. ஒரு 2 மாதத்தில் உலகம் பூரா பரவிடுச்சு. அது மாதிரி தான் வைரஸ் பரவும். அவ்வளோ வேகத்தில் பரவும். அதாவது இந்த 25,000 பேருங்கிறது வந்து அலட்சியமாக எடுக்காமல், அன்றைக்கி 80ஆம் வருஷத்தில் வந்தபோது என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்தோமோ அந்த நடவடிக்கைகள்லாம் திருப்பி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது பயன்படுமாங்கிறத பார்த்து புதுதாக வேறு ஏதாவது தடுப்பு முறைகள், விவரங்கள் தெரிவிக்கிறது, தற்காப்பு முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். பரவுகிற முறையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா? அன்றைக்கி வந்து செக்ஸை தான் நம்ம மெயினாக வச்சோம். இன்றைக்கி செக்ஸை தவிர வேறு ஏதாவது இருக்குது. அன்றைக்கி நம்ம சொன்னது வந்து செக்ஸனால் பல பேரோட உடல் உறவு கொள்பவர்களுக்கு வரும்னா, அடுத்தது வந்து ஒரே ஊசியை பல பேருக்கு பயன்படுத்துது. ஊசியை பயன்படுத்துறது வந்து அந்த ஊசி அந்த கம்பியில் செஞ்ச அந்த ஊசி அல்ல. அது போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்களுக்கு வந்து ஊசி பரிமாற்றம் பண்ணுவாங்க. இன்றைக்கி போதைப் பொருள் மிக அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்களுக்கு அது வந்துக்கிட்டு இருக்குதாங்கிறத பார்க்கணும். அது எப்படி பரவும்னா, போதைப்பொருள் வந்து விலை ஜாஸ்தி. அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிசி ரத்தத்தை எடுப்பாங்க. ரத்தத்தை எடுத்து இதில் அந்த போதை மருந்தில் கலப்பாங்க. கலந்து நல்லா குலுக்கி அதை ஒரு சிசி போதை மருந்தில் ஒரு சிசி ரத்தத்தை கலந்து 2 சிசி ஆக்குவாங்க. 2 சிசி ஆக்கி ஆளுக்கு 1/2 சிசி ஏற்றிக்குவாங்க. ஒரே அதை ரொப்பிக்கிட்டு 2 சிசி ஏற்றிக்கிட்டு எனக்கு 1/2 சிசி, உங்களுக்கு 1/2 சிசி, அந்த ஒரே சிரிஞ்சில்
அப்படி ஏற்றும் போது அந்த ரத்தத்துலையும் எனக்கு ஒருவேளை எனக்கு எய்ட்ஸ் இருந்துன்னு வச்சுக்க, இந்த ரத்தத்தை வச்சு நீங்கள் கலந்துருந்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் கலந்த ரத்தம் உங்கள் உடம்பு போகிறத்துலையும் பரவும். அப்படி தான் ஊசி மூலமாக பரவத்தை ஒழிய அந்த குத்துற ஊசி முனையிலிருந்து அது வர்றதில்லை, அதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். போதைப் பொருள் இப்போ வந்து அடிக்கடி நம்ம பார்க்குறோம். குஜராத்து துறைமுகம் பூராமே இறக்குமதியே போதைப் பொருள்ன்றான், நம்ம கேள்விப்படுறோம். கப்பலாக வந்து இறக்குதுங்கிறாங்க. போதைப் பொருள் வந்து மிக அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஊசி மூலம் அந்த போதைப் பொருள் ஏற்றிக்கிறவங்க வந்து ஊசி மூலம் ஏற்றிக்கிறதுனால வரக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டை வந்து தீவிரப்படுத்த வேண்டி இருக்கும். இதெல்லாம் நிபுணர்களை வச்சு பேசணும். தடுப்பு முறைகள் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லா. இப்போ ஒரு தன்னார்வ நிறுவனம் ஒன்று வந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பரவுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி போதை ஊசி ஒன்று, இன்னொன்று வந்து டாட்டூஸ் பச்சை குத்துறது மூலமாகவும் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பச்சை குத்துறதுலையும் அதே தான். அந்த மருந்து உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மருந்து இது பண்ணும்போது குத்தும்போது ரத்தம் கலக்கும். இந்த ரத்தம் கலந்து அந்த ரத்தம் அடுத்து இதுக்கு போகிறது. டாட்டூ மூலமாக பரவுறதுலாம் ரொம்ப கஷ்டம். எய்ட்ஸை தடுக்க வேண்டிய வேகத்தில் நம்ம தடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அதிகார வர்க்கமும் அந்த பெரிய டாக்டர்கள்லாம் வெளிநாட்டு பயணத்துக்கு இது ஒரு வசதியாக போனதுனால எய்ட்ஸ் சம்மந்தமான எங்களை போன்ற டாக்டர்களோட இவங்க வெளிநாட்டுக்கு போனது அதிகமாக இருந்தது. அதில் தான் அவங்க குறியாக இருந்தாங்க. ஆனால் நோயாளிகள் நிஜமாக வந்தோன்னு அவங்களாம் காணாமல் ஓடி போயிட்டாங்க, எங்ககிட்ட விட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இதான் இந்த குறைபாடுகள்லாம் இப்போ வந்து மாசு அவர்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இது பண்ணணும். நிபுணர்களை கலந்து இது பேசும்போது பரவற வகையில் ஏதாவது மாற்றம் இருக்காங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணி ஆகணும். என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி வந்து போதைப் பொருள் வந்து மிக அதிகமான முறையில் இன்றைக்கி இருக்குது. அதானி துறைமுகமே அதுக்காகத்தான் இருக்குதுங்கிறாங்க. குஜராத் துறைமுகமே போதைப் பொருளை தான் இறக்குமதியே பண்ணுதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே நடமாடிக்கிட்டு இருக்குது. அது மூலமாக தான் இந்தியா முழுக்க போகுதுங்கிறாங்க. அன்றைக்கி வந்து ஒரு 3-4 இடம் தான் இருக்குது. நேபாள் விட்டா நாமக்கல், நம்ப மாட்டீங்க, நாமக்கல், ரங்கோன், ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் தான். இது 3 ஊரில் தான் போயிட்டு இருந்தது. கோவா ஒரு பகுதியாக இருந்தது. இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி என்னன்னாக்கா போதைப் பொருள் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் அங்கெங்கே அது எப்படி இப்போ இருக்குது. அந்த ஊசி மூலம் போட்டுக்கிற இது ரொம்ப பரவலாக இருக்குது. அதனால் அந்த மெத்தடை முதல்ல நம்ம பார்க்கணும். என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன், பழைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த ஒழுக்க குறைவான விஷயத்தில் இந்த செக்ஷனால் வருதா அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து அப்படியே அதை பார்க்கணும். இன்றைக்கி விலை மாதர்கள் வந்து அன்னைக்கு எங்களுக்கு ஒரு வசதி இருந்தது. விலை மாதர்கள் எங்கே இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து அபய நிலையத்தில் வச்சுருந்தோம். அந்த நிலையங்கள்லாம் இப்போ இல்லை. அந்த ரெஸ்கியூ ஷெல்டர்லாம் இப்போ இருக்கிற மாதிரியே தெரியல, அதெல்லாம் போயிடுச்சு. அதனால் அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல, அவங்கள கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி வந்து விலை மாதர்ன்ற ஒரு கூட்டம் அன்றைக்கி இருந்தாங்க. இன்றைக்கி அதையே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி கலாச்சார பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. திருமணத்துக்கு முன்பு உடலுறவுங்கிறது இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பரவர முறையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த முறைக்கு முக்கியத்துவம் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தடுப்பு முறைகள் இது பண்ணணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எய்ட்ஸ் வந்த புதுசில் ஏற்படுத்தின உயிர் சேதம் போக போக குறைஞ்சிருச்சு. முதலாக பாதிக்கப்பட்ட சேகர் இன்னும் உயிரோடு இருக்கார். என்னோட அடிக்கடி தொடர்பில் இருக்கார், பேசுகிறார். அவருக்கு இப்போ ஏறத்தாழ 70 வயசு ஆகுது. அதுமாதிரி பல பேர் உயிரோடு இருக்காங்க. ஒரு தடவை ஒரு டிவி சேனலில் வந்து கூப்பிட்டாங்க, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களோட ஒரு மீட்டிங் வச்சாங்க. எல்லாம் இறந்து போயிருப்பாங்கன்னு நினச்சா அத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க. அப்போ தான் அது வந்து கமலஹாசனுடைய உறவுக்கார பெண் அனுஹாசன் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நான் சொன்னேன், எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் சாகலை, அதை பார்த்த டாக்டர் நானும் சாகலை, அப்புறம் இது என்ன நோய், இதை பற்றி ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இது நடந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இது ஆனால் 25,000ங்கிற ஒரு நம்பருங்கிறது வந்து சின்னதாக இருக்கலாம். அது எந்த நிமிஷம் அது பட்டுன்னு பெருகி போகும்னு சொல்ல முடியாது. வைரஸுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தீவிரமான முறையில் இறங்க வேண்டியிருக்குங்கிறது என்னுடைய ஆலோசனையை நான் சொல்லிக்கிறேன். அந்த 2 விஷயம் சொன்னீங்க டாக்டர். ஒன்று வந்து அந்த பாலுறவு மூலமாக பரவுறது, இன்னொன்று அந்த ஊசி மூலமாக பரவுறது. இது இல்லாமல் வேறு எந்தெந்த வகையில் அது பரவும்? அன்றைக்கி வந்து தாய்ப்பால் மூலமாக பரவுதான்னு பார்த்தோம். தாய்ப்பால் மூலமாக பரவுறது நம்ம ஊரில் அதிகமாக இல்லை, அதுவும் குறைச்சலாக இருந்தது. மற்றபடி வேறு எந்த இதுதான் உடலுறவு இதை தவிர வேறு நம்ம பார்க்க முடியாது. ஊசி மூலம் பரவுறது இது 2 தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இது 2ஐயும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? அறிகுறிகள் ஒன்றுமே கிடையாது. அதுதானே அந்த எய்ட்ஸில் வந்த பிரச்சனையே அதுதானே.
எய்ட்ஸ் நோயாளி உங்களாட்டம் என்னாட்டம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. ரத்த பரிசோதனை பண்ணால் தான் விஷயமே தெரியும். கட்டுப்படுத்த முடியாத வயிற்றுப்போக்கு, எடை குறைவு குறைஞ்சிக்கிட்டே போகும். தினசரி எடை குறைவு ரிமார்க்கபுளாக இருக்கும். இப்படி அது ஒரு நாளைக்கு ஒரு கிலோ குறையிற அளவுக்கு வேகமான எடை குறைவு இருக்கும். ஆரம்பத்தில் அது வந்து புற்றுநோயோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் அது புற்றுநோய் இல்லை, எய்ட்ஸ் நோய்ங்கிறது தெரிஞ்சது. இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம வந்து ரத்த வெள்ளணுக்களை வந்து கணக்கு போட்டு பார்த்தோம். ரத்த வெள்ளணுக்களை பரிசோதனை பண்ணி அது குறைஞ்சிருந்ததுன்னா அதை வச்சு நாம் கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து நமக்கு பரிசோதனை பண்ணுறதுக்கு வசதிகள் இல்லை. இப்போ வந்து பிசிஆர் டெஸ்ட்டெல்லாம் இப்போ ரொம்ப சுலபமாக இருக்குது. பிசிஆர் டெஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். மருந்துகளும் இருக்குது. ஜிடோடின் போன்ற ரேட்ரோவே அந்த மருந்துகள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. அந்த மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். அன்னைக்கு அதெல்லாம் விலை ஜாஸ்தி. ஜிடோடின்லாம் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு விலை இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். செவி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அரசு மருத்துவமனையில் மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் இலவசமான சிகிச்சைகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு வந்து இப்போ இந்த மருத்துவமனைகள்லாம் தனியார் மருத்துவமனைகள்லாம் அவங்கள அனுமதிக்கல. அவங்க நான் இங்கே இருந்தபோது எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வரும். சார் எய்ட்ஸ்ன்னு செக் பண்ணிவிட்டு தயவு செய்து கூட்டிகிட்டு போயிடுங்க சார். பொது மருத்துவமனையில் தான் எல்லாத்தையுமே நாங்கள் அட்மிட் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்புறம் தான் வந்து தாம்பரம் டிபி சானிட்டோரியம் அதில் கொஞ்சம் பேரை போட்டோம். தேவை இருக்குது, தொற்று இருக்குன்னு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதை நம்ம சொல்ல முடியல. அப்போ வந்து நோய் வந்த புதுசில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட 40 நோயாளிகள் பெண்கள், அவங்கெல்லாம் விலை மாதர்களாக இருந்தவங்க. அந்த 40 பேர் இறந்து போயிட்டாங்க. கட்டன்னு அதில் தான் நாங்கள் பயந்தோம். அவ்வளோ வேகமான மரணங்கள் பேச்சுக்கிட்டு இருக்கும்போதே இறந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ என்னை வந்து பயிற்சிக்காக அமெரிக்கா அனுப்பிச்ச போது அமெரிக்காவில் நான் பார்த்தபோது அமெரிக்காவில் தான் அதனுடைய கடுமையை நான் பார்த்தேன். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு இல்லை. பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக வந்து எக்ஸ்ரே ரெடி பண்ணிவிட்டு போய் பார்த்தோம்ல செத்து போயிருப்பேன். அந்த அளவுக்கு படுவேகமான மரணங்கள் அங்கே தான் நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்த அப்படி நான் அதிகமான மரணங்களை பார்த்தது வந்து ஜாம்பியாவில், ஆப்பிரிக்காவில் ஜாம்பியாவில் பார்த்தேன். இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அடுத்த பேஷண்ட் போகும், இந்த பேஷண்ட்டாக இருந்திருப்பான். அந்த அளவுக்கு அங்கே எல்லாம் கடுமையாக இருக்குது. நம்ம நாட்டில் அது அந்த இது இல்லை. அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வந்து ஒரு இது பண்ணாங்க, ஆசியாவில் இருக்கிற எய்ட்ஸ் வைரஸுக்கு வீரியம் குறைச்சலாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதனால தான் அவ்வளோ நோயாளிகள் நம்ம பார்த்து பரிசோதனை பண்ணிட்டு பாசிட்டிவ்னு சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்து செத்து போயிடுவாங்கன்னு நினச்ச பல நோயாளிகள் நான் தான் சொன்னேன். அந்த டிவியில் பார்த்தபோது அந்த தொலைக்காட்சியில் அத்தனை பேரும் நான் செத்து போயிருப்பாங்கன்னு நினச்சா அத்தனை பேரும் உயிரோடு வந்து உட்காந்துருந்தாங்க. எல்லாம் பிசாசுங்களாக காலெல்லாம் தரையில் படுதாங்கிற அளவுக்கு நல்லா யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய பேர் நீண்டாயிலோட இருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு மரணங்கள் நிகழல. அப்புறம் நடுமத்தில் ஏறத்தாழ நம்ம மறந்துட்டோம். மறந்தே போயிட்டோம். எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி இன்றைக்கி இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. அதில் யார் இருக்காங்க என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அது இதாக போச்சு. இப்போ இந்த பிரச்சாரங்கள் குறைஞ்சது வந்து திரும்ப அது கூடுதலுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இந்த எய்ட்ஸ் எல்லாமே எப்படின்னா, இந்த வைரஸ் எப்படின்னா உலகத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காற்றுல இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அந்த இடத்துல அது உள்ளே இறங்கிடும். அப்படி வந்து தான் பல நோய்கள் காணாமல் போன பல நோய்கள்லாம் திரும்பி வரும். அதனால தான் நம்ம வந்து பெரியம்மையை நம்ம ஒழிச்சிட்டோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி போலியோ ஒழிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த வேக்சின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை திரும்பி வந்ததுன்னா இந்த வேக்சினை வச்சு புது வேக்சின் தயார் பண்ணுங்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் வேக்சின் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன காரணம்னா, பூமிக்கு மனிதன் அந்நியமானவர். நமக்கும் பூமிக்கும் சொந்தமே, நம்ம இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் இல்லை. எப்படின்னா, மற்ற எல்லா பிராணிகளும் குதிரை எடுத்துக்கங்க, மாடை எடுத்துக்கங்க, புல் முளையுது அது சாப்பிட்டுருக்கும். அப்படியே அங்கேயே சாணியெல்லாம் போட்டு மழை பெஞ்சேன்னா நனைஞ்சிக்கிட்டு இருக்கும், வெயில் அடிச்சேன்னா இது பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளார போய் ஓடியாது, இது பண்ணாது, கொடை பிடிக்காது, ட்ரெஸ்ஸு போட்டுக்காது எல்லாம். ஆக பூமியோடு அதுங்க இயற்கையாக வாழுது. நமக்கு அப்படி இல்லை. நெல் விளையும், அதுக்கப்புறம் அதை வந்து குழம்பு வைக்கணும், வேக வைக்கணும், அதுக்கப்புறம் தான் திங்க முடியும். நெல்லை அப்படியே சாப்பிட முடியாது. ஆக நமக்கு பூமியில் விளையிற எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியல. நமக்கு பூமிக்கு சம்பந்தம் இல்லை. மழை பெஞ்சா தாங்க முடியல, வெயில் அடித்தா தாங்க முடியல, வீடு கட்டுறோம், இது பண்ணுறோம். ஆக நம்ம பூமிக்கு நம்ம சம்பந்தம் இல்லை. அதனால தான் இந்த பூமிக்குள்ளார யாரும் அந்நியர்கள் பூந்துட்டாங்கிறதுனால தான் இந்த வைரஸு, பாக்டீரியா, இது போன்ற பல கிருமிகள் வந்து நம்மளை அழிக்க பார்க்குது. இது எதுவுமே மிருகங்களை அழிக்கிறது இல்லை, மனிதர்களை தான் அழிக்குது. ஆக மனிதன் வந்து ஒரு அந்நிய பிராணி.
இதை ஒழிக்கிறதுக்கு இயற்கையாக உருவாக்கி இருக்கிறது தான் இந்த வைரஸ் எல்லாம். அதை எதுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் நம்ம சமாளிச்சுக்கிட்டு வர்றோம். ஆரம்ப காலத்துல வந்த புதுசுல ஒரு மக்கள்கிட்ட ஒரு சொந்தமான ஒரு புரிதல் இல்லாதனால பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுல இருந்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அந்த இருந்தது. புரிதல் அதெல்லாம் இருந்தது. வீட்டை விட்டு துரத்துட்டாங்க. அந்த சேகர் வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன் தான். பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பையன். வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. துரத்திட்டு படாத அவசப்பட்டான். ரொம்ப அவசப்பட்டு அப்புறம் தானே இந்த எய்ட்ஸுக்கான இதெல்லாம் தானே இப்போ மீடியாவில் பப்ளிசிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா வகையான இது பண்ணி அவர் கொடுத்த விழிப்புணர்ச்சி மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி. சேகர் செஞ்ச சேவை மிகப்பெரிய சேவை. அதுக்கப்புறம் பல பேர்கள் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நிறைய பேர் வாலண்டரி ஏஜென்சி இது பண்ணாங்க. இதில் என்னுடைய நண்பர் காலேஜர் குகானந்தன் அவர் சமீபத்தில் காலாயிட்டார். அவரெல்லாம் அப்போ என்னுடைய மாணவர்களாக இருந்தோம். அவங்கெல்லாம் எய்ட்ஸுக்காக கார்பரேஷன் அதிகாரியாக இருந்து எவ்வளவோ பண்ணார். அவங்கெல்லாம் பெரிய பெரிய சேவைகள் பண்ணவங்க இருந்தாங்க. டாக்டர் தெய்வநாயகம் அவர் காலாயிட்டார். அவங்கெல்லாம் நிறைய பண்ணாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஆட்கள். இப்போ மக்கள்கிட்ட ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்குன்னு இப்போ மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்குவாங்களாங்கிறது பார்க்கணும். அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் வேறு. அன்னைக்கு இவ்வளோ பெர்மிசிவ் சொசைட்டி இல்லை. அன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு முன்பு உடல் உறவுங்கிறது அங்கொன்று இங்கொன்றுமா இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. சீரியல்லே நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி கர்ப்பானானே தெரியலன்ற மாதிரி ஒரு கதையை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் செக்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு. இதில் என்ன இருக்குதுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த விழிப்புணர்வை கொண்டு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் எடுபடுங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு இன்றைக்கி மாறி வந்திருக்கிற இந்த கலாச்சார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விழிப்புணர்ச்சியை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க சமூகத்தில் எதிர்கொள்கிற முக்கியமான சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான சவால் சமூக புறக்கணிப்பு இருக்கும். அது ரொம்ப அப்போ அதுதான் மிக அதிகமாக இருக்குது. நிறையா பேர்த்த வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. அது சொல்லப்போனால் இப்போ எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அனாதையாக விட்டுட்டாங்க. அதுக்கு தான் செஸ்ன்னு ஒரு நிறுவனத்தை இது பண்ணி மனோரமான்றவங்க அந்த குழந்தைகளை எடுத்து பராமரித்து அவங்க காப்பாற்றினாங்க. இன்னும் இருக்குது அந்த செஸ் இன்னும் இருக்குது. பட் இப்போ அவங்க வேறு அனாதை குழந்தைகள் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த எய்ட்ஸ் அனாதை குழந்தைகளை இது பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருந்த பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துனாங்க. சமூக புறக்கணிப்பு மிக கொடுமையாக இருக்குது. படிக்க விடல, தொழிற்சாலைகள் விட்டு துரத்துனாங்க, எங்கேயுமே இருக்க விடாம பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு தொழுநோயாளிக்கு வந்த புறக்கணிப்பை விட இந்த நோயாளிகளுக்கு வந்த புறக்கணிப்பு மிக அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி அது பார்க்கணும். மறுபடியும் அந்த புறக்கணிப்பெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஒருத்தனை தொடுறதுனாலையோ கட்டி பிடிக்கிறதுனாலையோ முத்தம் கொடுக்கறதுனாலையோ அந்த நோய் வரவே வராது. அவங்க உடைகளை அணிந்து கொள்வதனாலே பக்கத்தில் படுத்திருக்கிறதுனாலே ஒன்றும் வராது. உடலுறவு வைத்து கொண்டால் மட்டுமே இது வருங்கிறத நாங்கள் அன்றைக்கி தெளிவாக சொல்லணும். வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க இந்த நோயாளிகள் அப்போ நான் என் வீட்டுக்கு நோயாளிகளை வரவழைச்சு அவங்களோட உட்காந்து உணவு சாப்பிடுவோம். விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி நாங்கள்லாம் பழகணும். எய்ட்ஸ் நோயாளிகளை வச்சுக்கிட்டு ஒரிசாவில் இது பண்ணும்போது எய்ட்ஸ் நோயாளிகளை கூட்டிகிட்டு போய் அவங்கள கட்டி பிடிச்சி எல்லாம் இது பண்ணி விழிப்புணர்வுலாம் இது பண்ணணும். சித்த வைத்தியத்தில் சில மருந்துகள்லாம் இருக்குது. ஜெயபிரகாஷ் நாராயண், ஆனந்தகுமார் போன்றவர்கள்லாம் வந்தாங்க. வெற்றி அடையலை. ஆனால் என்னன்னாவே தெரியல, மருந்து சாப்பிட்டாங்களோ இல்லையோ பல நோயாளிகள் தானாகவே குணமாகி நல்லாயிட்டாங்க. இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். பட் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தேன், மறந்துட்டீங்களா டாக்டர், எய்ட்ஸுக்காக வந்த ஞாபகம் இருக்குதா இல்லை பாசிட்டிவ் அப்படின்னு. இப்போ எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். விஜயவாடாவில் ஒரு பெரிய இடத்து பெண்ணும் மருமகளும் மகனும் வந்தாங்க. எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்னு மறைச்சி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு. இங்கே தான் டெலிவரிலாம் பார்த்தேன் நான். குழந்தைக்கு வரல. அந்த பொண்ணு இன்றைக்கும் நல்லா இருக்கேன். ஆச்சு 30-35 வருஷம் ஆச்சு. நல்லா தான் இருக்கேன். குழந்தை பள்ளிக்கூட காலேஜுக்கு போயிட்டு. இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுலபமாக எடுத்துக்க முடியாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியம். எய்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த துறையில் உங்களோட பங்களிப்பு நீங்கள் எப்போ இதுக்குள்ளே வந்தீங்க? அது முதல்ல எய்ட்ஸ் சம்மந்தமான நோயாளிகள் என்கிட்ட இருந்தால் எடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட் பால்வினை நோய், உடலுறவு மூலம் பரவக்கூடிய நோய்களை குணப்படுத்துகிற டிபார்ட்மெண்ட்டு, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். எனக்கு பல தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்தது. WHO ஜெனீவாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஹார்பர்க் வைரஸ் டிசீஸ் அப்படின்ற பேரில் எல்லாம் வெவ்வேறு பேரில் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி எய்ட்ஸுங்கிற பேரில் வரல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. ஆப்பிரிக்காவிலேருந்து இது பரவுது அப்படின்னு சொல்லி தகவல் வந்துக்கிட்டு இருந்தபோது வெள்ளூரில் டாக்டர் ஜேக்கப் ஜான் இருந்தார். இப்போ இருக்காரா என்னன்னு தெரியாது. அவர் ஒரு தகவல் எனக்கு அனுப்பிச்சார். இந்த மாதிரி
எனக்கு வந்து அந்த பரிசோதிக்கிற அந்த கிட்டு எலைசா கிட்டுன்னு பேர் இருக்குது. அந்த அந்த பரிசோதனை மருந்துகள்லாம் என்கிட்ட வந்திருக்குது. நீ வந்து இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது விலைமாதர்கள்ட்டேருந்து ரத்தம் எடுத்து அனுப்பிச்சின்னா அதை செக் பண்ணி பார்க்கலான்னாரு. நான் அதை எடுத்து என்னுடைய மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சுனிதி சால்வன் அவங்கக்கிட்ட ஒரு 30 சாம்பிள் கொடுத்தேன். அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தா எதிர்பாராத விதமாக 30 பாசிட்டிவ். அதுதான் இந்தியாவில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட எய்ட்ஸ் நோயாளி. அப்போ என்ன ஆச்சு, இந்த வம்பே வேணான்னு சொல்லி எல்லாம் ஓடிட்டாங்க. பார்த்தவன் நானுங்கிற முறையில் என்ன பிடிச்சி போட்டாங்க. நீ தானே பார்த்தவன், நீயே பாருன்ட்டா. அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் மற்றவங்க போயிட்டாங்க. நோயாளின்னு வரும்போது என்ன வச்சுக்கிட்டாங்க. அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு செட்டு போயிடுச்சு, ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஒரு செட்டு போயிடுச்சு. உள்நாட்டில் நோயாளியை பார்க்குறது என்ன மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டாங்க. அது அப்புறம் தான் வந்து ஜெனீவாவில் வந்து பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறவனை விட்டுட்டு யார் எங்கெங்கேயும் அமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணாபின்னான்னு பிடிச்சி இந்தியன் கவர்மெண்ட்டை விட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ரெக்கக்னிஷன் வந்தது. எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தது டெல்லி அரசாங்கம், ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. தமிழ்நாடு அரசு எனக்கு பெருசாக கொடுக்கல. ஏன்னா அன்றைக்கி இருந்த அதிகார வர்க்கம் என்னை வந்து ஓரம் கட்டுறதுலேயே கண்ணுக்கிறது இருந்தாங்க. அப்புறம் வந்து நிலமை கைமீறி போனதுக்கப்புறம் என் தலையில் கட்டிட்டு ஓடிட்டாங்க. உண்மையை சொல்ல போனாக்கா இன்பசாகரன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்த பிறகு தான் எனக்கு ஒரு மரியாதையாக வந்தது. அவர் தான் என்னை வந்து அவன் தான் செய்கிறவன் அப்படின்னு சொல்லி கொண்டு உள்ளே விட்டார். அதுக்கப்புறம் பொருளிங்க போன்றவர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி கொடுத்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தீவிரமாக ஊர் ஊராக போய் இது பண்ணோம். ஆனால் அன்னைக்கு என்னாச்சுன்னா எங்கள் ஊரில் எய்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்தா எங்கள் ஊரில் இல்லைன்னு நடுவாங்க, ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் நாமக்கல்லில் இருந்த மக்கள் தான் எங்களுக்கு இருக்குதான்னு வந்து பாருங்கட்டார். பார்த்த உடனே நாங்கள் நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்தது. உடனே நாங்கள் ஆஸ்பத்திரியில் அந்த அரசு மருத்துவமனையெல்லாம் பெருசாக்கி அதுக்கு வசதிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தான் பார்த்தாங்க, ஓ இது இருக்குதுன்னு தெரிஞ்சாக்க நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் போட்டுருக்குது. அப்புறம் ஒவ்வொரு ஊராக வந்து எங்கள் ஊரில் இருக்குது அப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. இதெல்லாம் அப்போ வந்து ஆந்திராவெல்லாம் இல்லவே இல்லைன்னு சாதிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரோவில் இருக்கவங்களாம் அந்த சூலூர்பேட்டையெல்லாம் கொஞ்சம் புகழ்பெற்ற இடங்கள் சில விஷயங்களுக்கு. அதனால் அவங்க வந்து கூப்பிட்டா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அகில இந்த அளவில் நான் நிறையா வேலைகள் பார்த்தேன். மணிப்பூர், மேகாலயா, அஸ்ஸாம், திரிபுரா இங்கே எல்லாம் போய் அங்கெல்லாம் வந்து எய்ட்ஸ் சம்பந்தமான விழிப்புணர்வுகள்லாம் ஏற்படுத்தி அந்த அளவுக்கு எல்லாம் போயிடலாம். இந்தியா முழுக்க எல்லாம் போயிட்டு வந்தேன். பாம்பேலேருந்து ஒரு செட்டை கூப்பிட்டு வந்தாங்க கலைஞர் ஆட்சி காலத்தில். ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற பெண்களை அவங்கள வந்து அதிலேருந்து விடுவிச்சு மறுபடியும் குடும்ப பெண்களாக அவங்கள மாற்றுறதுங்கிற சக்தி ரயில்னு இது பண்ணி ஒரு 800 பெண்கள் ரெட் லைட் ஏரியாவில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எதிர்பாராததும் அப்போ அன்றைக்கி வந்து நாங்கள் டாக்டர் தர்மலிங்கன் என்னுடைய சீஃப் இருந்தால் 2 பேர் போய் விலை மாதர்கள்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது எய்ட்ஸ் இருந்தால் பார்த்துட்டா பரவாயில்ல சாரணும். கொஞ்சம் போலீஸ் தரப்பில் கொஞ்சம் முறைச்சாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா ஒரு 100 பேர்த்தை தவிர மிச்சம் 700 பேருக்கு HIV பாசிட்டிவ். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் HIV பாசிட்டிவாக இருக்கிற பெண்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிட்றதுன்னு பிளான் பண்ணிட்டார். கலைஞர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. வாழ்க்கையில் வழி தவறி போன பெண்களை மீண்டும் குடும்ப பெண்களாக மாற்றுவதற்காக 800 பெண்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக ஒரு தனி ரயிலை விட்டு நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம், அவர்கள் மறுவாழ்வு அளிக்க போகிறோம்னு அன்றைக்கி பிறந்தநாள் இதெல்லாம் சொல்ல போகிறார். கலைஞர் அரங்கத்தில் அந்த மீட்டிங் நடக்குது. பேச ஆரம்பிக்க போகிறாரு. நானும் தர்மலிங்கும் உள்ளே போகிறோம். ஸ்டாலின் இப்போ உட்காந்துருக்காரு. என்னானாரு, இந்த மாதிரி இருக்குதுன்னு உடனே மேடையில் ஏற்றிட்டார். மேடையில் ஏற்றின உடனே கூப்பிட்ட இது பண்ணார். பேசுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டார், இதை அனௌன்ஸ் பண்ணாதீங்க, 700 பேர் 800 பேரில் 700 பேருக்கு HIV பாசிட்டிவ்னு. இடிஞ்சு போயிட்டார், ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு 3 இடத்துல பிரித்து வச்சு, செங்கல்பட்டில், மதுரையில், சென்னையில் 3 இடத்துல பிரித்து 3 இடத்துலையும் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் முகாமெல்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்கள திருப்பி பம்பாய்க்கு அனுப்பிச்சி விட்டோம். இது மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ தான் ரெட் ஹில்ஸ் சிறைச்சாலை வந்து தயாராகுது. அங்கே தான் அவங்கள கொண்டு போய் வச்சோம். அவங்கக்கிட்ட அடி உதையெல்லாம் வாங்கி இவ்வளோ தான் சட்டையெல்லாம் கிடிச்சுட்டாங்க, கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அடி உதையெல்லாம் வாங்க. அது அந்த அதிகாரிகள் செஞ்ச குழப்பத்தில் வந்து கொடுத்தது. அதெல்லாம் வாங்கி அந்த அடி உதையெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணாங்க.
அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதுக்காக விஸ்டம்ங்கிற அன்றைக்கி அப்போ வந்துக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிக்கை சிறந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அதை வந்து என்னை கேவலப்படுத்தி அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் இந்த வருடம் விஸ்டம் அவார்டு வந்து டாக்டருக்கு வழங்கப்படவில்லைன்னு ஒரு பத்திரிக்கை போட்டுச்சு. அதாவது என்ன கேவலப்படுத்துறது. ஒரு நர்ஸுக்கும் பாவம் கொடுத்தாங்க, அவங்க பேரையும் சேர்த்து போட்டாங்க. டாக்டருக்கு நர்ஸும் கொடு, அதை போட்டு இன்னும் உன் பேருனால என் பேர் போச்சு அப்படின்னா விடுமா, இதனால் என்ன நமக்கு என்ன பெரிய இதாக போகுது. இது மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது. அதெல்லாம் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. மனித சேவையில் வந்து பட்டங்கள் பெரிய விஷயங்கள் இல்லை. சேவைக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவ்வளோதான். அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது. இதுக்காக ஒரு கூட்டம் இருப்பாங்க, இந்த பட்டம் வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க தான் வாங்கிட்டு போட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ அது மாதிரி நீங்கள் பார்த்த நோயாளிகளில் உங்கள் மனசை ரொம்ப பாதித்தவங்க அவங்க யாரும் உங்களுக்கு? அது நிறையா இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது இறந்தவங்க நிறையா இருக்குது. ஒரு அதிகாரி வந்து படுத்திருந்தார். அவர் அதிகாரின்னு எனக்கு தெரியாது. அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து வந்தாங்க, சார் சார் இங்கே வந்து படுத்திருக்காருன்னு. அப்படி யார்? ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷல் வார்டு கிடையாது. அவர் வந்து எங்கள் வார்டில் தான் படுது. ஆனால் ஸ்பெஷல் வார்டை விட எங்கள் வார்டு பிரமாதமாக இருக்கும், மெயின்டைன் ஆகும். டாய்லெட்லாம் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த அளவு ஜிஹெச்லேயே ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் வார்டுன்னு பேர் வந்து எங்கள் வார்டுக்கு தான், எஸ்டிடி வார்டுக்கு தான் பேர். அதனால் அவர் வந்து சௌகரியமாக படுத்துக்க. அவர் ஒரு அதிகாரின்னு எனக்கு தெரியாது. அவர் வேறு பேரில் தங்கிட்டார். அப்புறம் தான் பார்த்தா என்ன சார், நாங்கள் பேஷண்ட்டை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, அவர் ஏதோ ஒரு இதுக்காக வந்தார், ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்திருக்காரு, நாளைக்கு அமுச்சிடுவோம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லி நாங்கள் இது பண்ணோம். நோயாளிகள் நாங்கள் வெளியே சொல்லவே மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த நோயாளிகள் எல்லாம் ஒவ்வொரு வார்ட்லேயுமே ஒரு தனியாக ஒரு இடத்துல போட்டு அங்கேயே படுக்க வச்சிட்டோம். ஜென்ரல் வார்டில் இருந்தாங்கன்னா அவங்க எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்கிறது தெரியாது. இது மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது. நோயாளிகளை வெளியில் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு ஆலோசனை சொல்கிறதுன்னா அதை தான் முதல்ல சொல்லிட்டேன். இதை சாதாரணமாக எடுக்காதீங்க. எந்த முறையில் பரவுதுங்கிறத, அந்த பரவுற முறையில் ஏதாவது மாற்றம் இருக்குதாங்கிறத முதல்ல ஸ்டடி பண்ணணும். அதுக்கு அந்த வாலண்டரி ஏஜென்சி எல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். வாலண்டரி ஏஜென்சி இன்றைக்கி ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க. இன்றைக்கும் ஐசிடபிள்யூ அவங்கெல்லாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அவங்களையெல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பரவற முறையில் ஏதாவது மாற்றம் இருக்காங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு அதில் மாற்றம் இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அன்னைக்கு வந்து நம்ம வந்து காண்டம் ப்ரமோஷன் பண்ணோம். காண்டம் ப்ரமோஷனுக்கு வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு அமிச்சு இது பண்ணி அவ்வளோ இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் அந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது தடுப்பு முறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு. அப்புறம் ரத்த தானத்தில் பல கட்டுப்பாடுகளை விதித்தோம். முதல்ல வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிவிட்டு அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் சில தடுப்பு முறைகள்லாம் பண்ணோம். ஆனால் என்னன்னாக்கா அந்த ரத்த தானம் பண்ணாக்கா ஒரு நாள் டீப் ஃப்ரீசரில் வச்சாக்கா அந்த கிருமிகளை அடிஞ்சிருச்சு. அது ஒரு வசதி நமக்கு இருந்தது. அதனால் நம்ம தைரியமாக நம்மளால் தப்பிக்க முடியும். அந்த டைமில் தான் ஒரு தடவை ஒரு கதை ஒன்று கிளப்பி விட்டாங்க. ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தேன், ஒரு ஆள் லிஃப்ட் கேட்டாங்க, ஏறி உக்காந்தேன், முதுகில் சுருக்குன்னு குத்திச்சு. என்னையான எதுவும் இல்லை சார், பாக்கெட்டில் இருந்த பேனா குத்திருச்சுன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல இறங்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தி எய்ட்ஸ் கிளப்ன்ட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா கையில் சிரிஞ்சு வச்சுருந்தார். எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட ரத்தத்தை இதில் ஏற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் விழுந்தது. நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆள் வர்றான்னு நினச்சிக்கிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 100கணக்கான பேர் வந்துட்டாங்க. மீடியாக்கள்லாம் எங்கெங்க இருந்தாலும் மீடியாக்கள்லாம் வந்து நின்றுடுச்சு. நான் சொன்னேன், இது அந்த மாதிரி பரவறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எய்ட்ஸ் வைரஸ் வந்து வெளியில் எடுத்து மனித உடல்லேருந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அரை மணி நேரம் கூட அது உயிரோடு இருக்கிறது இல்லை, வீரியம் குறைஞ்சிடுது. அந்த வீரியம் குறைஞ்ச வைரஸ் ஏற்றுனா அது பரவாது, சான்ஸே இல்லை அப்படின்ட்டு அதை சொல்லி தான் அன்றைக்கி இருந்த ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிக்க வேண்டியது அது அப்படியே நின்றுச்சு. அப்போ வந்து பிபிசியிலேருந்து, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து எல்லாம் அப்படியே உலகம் முழுவதும் வந்து கேமராக்கள் பாஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் அதை நின்று இது பண்ணேன். எனக்கு எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்போ இன்பசாகரன் சார் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டார், நீ தான் அதெல்லாம் பேச்சாகணுன்ட்டார். நான் சொன்னேன், அமெரிக்கா போகிறதுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க, ஆஸ்திரேலியா போகிறதுக்கு நீங்கள் போவீங்க, இதுக்கு நான் வரணுமா சார்னு கேட்டேன். அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுது சார் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லா வேலையும் பார்த்து ஊராக போய் அதெல்லாம் சொல்லி இது வந்து என்னென்னா அது ஒரு அமெரிக்கன் ஜோக்கை வச்சுக்கிட்டு அதை வந்து கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. அது அப்போ வந்து அந்த பிரச்சனையை வந்து ஒரே நாளில் சரி பண்ண ஒரு இது இருந்தது. அதெல்லாம் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதான் அந்த ஊசி மூலமாக பரப்புறாங்கன்னு ஒரு தகவல் பரவுச்சு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அப்போ வந்து பாதிப்பு இருக்கிறவங்க அந்த தகவலை மறைச்சிட்டு உடலுறவு கொண்டு அதை முடிச்ச பிறகு வந்து வெல்கம் அதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. அப்படின்னு உடலுறவு வந்து மறைச்சிக்கிட்டு நான் தான் சொன்னேன், விஜயவாடாவில் பையனுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு தான் வந்து என்கிட்ட வந்து இப்போ இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல, சந்தேகப்பட்டு வந்தது. உடனே இந்த பொண்ணுக்கு நான் ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தேன், இந்த பொண்ணுக்கு வரல, நீ தப்பிச்சுக்கிட்டோமான்னு. அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து விஹெச்எஸில் அட்மிட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து ப்ரெக்னென்ட் வேறு ஆகிடுச்சு, டெர்மினேட் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் அந்த டெலிவரி எல்லாம் பார்த்து குழந்தை நார்மலாக பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு என் பேரே வச்சாங்க. அந்த பையன் காலேஜ் எங்கே படிச்சுக்கிட்டு போனேன் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்கா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து அனுபவங்கள், அதெல்லாம் இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பார்ப்போம். நன்றி.